அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள், கடன் தீர்ந்த செல்வ வளம் பெருகும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான அரிய நாள். இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அம்பிகையை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள். இந்த நாள்ல கடன் கொடுக்க வேண்டுமே தவிர கடன் வாங்கக்கூடாது. அப்படி மீறி நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை சீக்கிரமா திருப்பி உங்களால கட்டவே முடியாது. அதனாலதான் செவ்வாய்க்கிழமை கடனை கொடுங்கள், கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த திருமணத்துல தடைகள் ஏற்படும். ஒருத்தர் அவங்க பெண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுல பல பிரச்சனைகள் தடைகள் வந்து கொண்டே இருக்குது. நான் 2 வருஷமா பாக்குறேம்மா, பொண்ணே அமைய மாட்டேங்குது, பையனுக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது, பொண்ணுக்கு பையன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பள தீபம் போடுங்க. ஒரு எலும்புச்சம்பளத்தை 2ஆக கட் பண்ணி அந்த சாற்றையெல்லாம் பிழிந்துட்டு அதை திருப்பி போட்டு அதுல நெய் ஊத்தி சிகப்பு நிற திரி போட்டு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். அதாவது குறிப்பிட்டு நீங்க சொல்லணும்னா ஒரு 7 செவ்வாய் 11 அப்படின்னு எண்ணிக்கை வைத்து கூட நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம். துர்க்கை அம்மனுக்கு இந்த தீபத்தை ராகு கால நேரத்துல ஏற்றுனீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகி விரைவிலேயே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வதற்குரிய நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை. கடன் தீர வேண்டும், ஏகப்பட்ட கடன் இருக்குதும்மா, நாங்க கடனே வாங்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டாயத்துல கடன் வாங்கிடுறோம். ஆனா எங்களால அந்த கடனை திருப்பி கட்டவே முடியல, கடன்காரங்க வீட்டு வாசல்ல நிக்கிற அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு உங்க கையால கட்டி முருகப்பெருமானுக்கு சாத்துங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்கு சாற்றினாலும் சரி, இல்ல அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நீங்க முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபட்டாலும் சரி, கண்டிப்பா இத ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்க இத ஒரு 3, 4, 5 வாரம் செய்யும் பொழுதேவும் உங்க கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி இந்த வருடம் விசுவாவசு வருடம், இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை இது. இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பணவரவு ஏற்படும், கடன் பிரச்சனை தீரும், பணம் சார்ந்த மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்காக சொல்ல போறேன். இதை செய்யும் பொழுது கண்டிப்பா பூஜை அறையில முருகப்பெருமானுக்காக ஒரு நெய் தீபமா ஏத்திக்கோங்க. நெய் தீபம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நெய் தீபமா ஏத்திக்கோங்க. சின்ன ஒரு மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன முடிச்சா இதை தயார் பண்ணணும். பச்சை நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்துல பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகுவதற்கு. வெறும் கடன் மட்டும் நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னா சிகப்பு நிற துணியை நீங்க பயன்படுத்திக்கலாம். கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா ஒண்ணு பச்சை நிறம் இல்லைன்னா மஞ்சள், இது 2ல ஏதோ ஒரு நிறத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. இதை ஒரு முடிச்சா தயார் பண்ண போறோம், அதனால சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சுட்டு வாங்க. வெற்றிலை, முருகப்பெருமானுக்கு நாம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டு கனவு நிஜமாகும். நிறைய பேரு இந்த வெற்றிலை தீபம் ஏத்தி
இடம் வாங்கியிருக்காங்க, சொந்த வீடு கட்டியிருக்காங்க. இது அனுபவபூர்வமா நிறைய பேர் இப்ப யூடியூப்லயே வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்திலையுமே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கும்போது வீடு கட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் பொழுது அதை நான் ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா அதை என்னால தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த கனவு இன்னுமே கனவா தான் இருக்குது. கண்டிப்பா முருகப்பெருமான் எனக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு அருள் புரிவார்னு நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்களேன். அதற்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை சரியா பயன்படுத்திய பிறகு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதை நிறுத்துங்க. நீங்க நான் செய்யற மாதிரி பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது பாதியோடையே நின்று போயிடும் இல்லைங்களா? இதையும் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டுருங்க. அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலை முழுசா எடுத்துக்கோங்க. காம்பலா இருக்கணுங்க, நுனியும் இருக்கணும், அழுகல் கிளியல் இல்லாம முழு வெற்றிலையா எடுத்துக்கோங்க. அடுத்தது 6 1 நாணயம், 5 ரூபாய் ஒரு ரூபாய், இல்ல 3 2 ரூபாய் நாணயம் அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா 6 ரூபாய் எடுத்துக்கணும். ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சுக்கு. இந்த சுக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. பண வசிகத்தை ஈர்க்கக்கூடியது. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது, சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது இல்லைங்களா? அப்பேற்பட்ட இந்த சுக்கு வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானுடைய பாதத்துல அதை அப்படியே வச்சிருங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் மட்டும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது உங்க கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு இந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு போய் முருகன் கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க, இல்ல நீர்நிலைகள்ல விட்டுடுங்க. இப்படி செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு முடிச்சு பரிகாரங்க. கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. முருகன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே ட்ரை பண்ணி பாருங்க. முருகன் நிச்சயம் ஒரு மேஜிக்கை வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துவார். இதை வந்து நம்ம நம்பிக்கையோட செய்யணும். இந்த பரிகாரம் செய்யற வரைக்குமே உங்க பூஜையர்ல தீபம் ஏத்தி வச்சுட்டு தாங்க செய்யணும். இதை இன்று இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முருகனுக்குரிய பொருட்கள் தான். ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரித்து விட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நீங்க ஒவ்வொரு முறையும் தீபாராதனை காட்டும் பொழுது அந்த முடிச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்தே காட்டுங்கள். இதை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கண்டிப்பா முருகன் மேல நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.